இலங்கை ராணுவ அமைச்சக இணையதளத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் செய்தி வெளியிட்ட இலங்கை அரசு அதிகாரிகள் மற்றும் கட்டுரையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இலங்கை அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள், மீனவர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தினர். சென்னையில் தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக இலங்கை துணை தூதரகம் முன்பு நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இலங்கை அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னையை அடுத்த தாம்பரம் மற்றும் ஆலந்தூர் நீதிமன்ற வளாகம் அருகே ஏராளமான வழக்கறிஞர்கள் திரண்டு இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதோடு அந்நாட்டு அதிபர் ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் வழக்கறிஞர்கள் சங்கங்களைச் சேர்ந்த பல வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே இலங்கை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் குடும்பாவி எரிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை நேற்று புறக்கணித்ததோடு நீதிமன்ற வாயில் முன்பாக திரண்டு இலங்கை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இழிவுபடுத்துகிற விதமாக இன்றைக்கு ராஜபக்சேவுடைய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு இலங்கை அரசை கண்டிக்கிறது மட்டுமல்லாமல் ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய செலானி டி வடிகே என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர் மீதும் இணையதளத்தினுடைய அதிகாரிகளை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டையிலும் வழக்கறிஞர்கள் இலங்கை அரசை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இலங்கை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு ஏராளமானோர் திரண்டு இலங்கை அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பாலக்கரை பகுதியில் பாரத முன்னேற்றக் கழகம் அமைப்பினர் இலங்கை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி முன்பாக திரண்டு இலங்கை அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபக்சே உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தினர்.